அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான தலைமுடி எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் பொழுது, குன்து அக்தஸிலு அனா வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ இனாஇன் வாஹிதின் வ கான ஷஅருஹு ஃபௌகல் ஜும்மத்தி வ தூனல் வஃப்ரத்தி என்று குறிப்பிட்டார்கள். அதாவது, நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு பாத்திரத்திலிருந்து குளிப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுடி தோள்பட்டைக்கு மேலும் காது மடல்களுக்கு கீழும் இருந்தது என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். ஒரு முறை ஹஸ்ரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுடி குறித்து விசாரித்த பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுடி சுருண்டும் இல்லை, நீண்டதாக படிந்தும் இல்லை, மாறாக நடுத்தரமாக அலையலையாக இருந்தது என்றும் அது காது மடல்களை தொட்டுக்கொண்டிருந்தது என்றும் அறிவித்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடிகளை வாருவதற்கு மரத்தாலான சீப்பு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கும் பொழுது, குன்து ரஜ்ஜிலு ரஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ வ அன ஹாயிலுன்